மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெறுவது யார்? திமுக வேட்பாளராக தாவேலு, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி சார்பில் RL அருண், தாவேகா சார்பில் அக்கட்சியின் பொருளாளரான வெங்கடராமன் மற்றும் சுயேட்சை என மொத்தம் 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இருப்பினும் திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக வேட்பாளரான தாவேலு வாகனங்களில் சென்றும் நடைபயணமாகவும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தான் செய்த பணிகளை பட்டியலிட்டு ஆதரவு திரட்டி வருகிறார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்த தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பாக கோயில் திருப்பணிகள், பள்ளி கட்டிடங்கள் புனரமைப்பு, மழைநீர் வடிகால் பணிகள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை எடுத்து கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். வெற்றி பெற்றால் மயிலாப்பூரை ஆன்மீக சுற்றுலா மையமாக மாற்ற நடவடிக்கை, பட்டா இல்லாத வீடுகளுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து வருகிறார். பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சாமானியர்கள், மீனவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன், அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என கூறி வாக்கு சேகரிக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் RL அருண், தமிழகத்தில் அரசியல் மாற்றத்துக்கான தேவை வந்துவிட்டது. தொண்டர்கள் புலைசூட வீதிகளில் சென்று வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தொகுதி வளர்ச்சி அடையவும், மக்களின் அனைத்து அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யவும், திட்டங்கள் 100% தொகுதி மக்கள் ஊழல் இல்லாமல் சென்றடையவும் பாடுபடுவேன் என தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் அணிவகுத்து பின்தொடர வாக்கு சேகரித்த தாவேகா வேட்பாளர் வெங்கடராமன் மாற்றம் வேண்டும், அதை என்னால் தொகுதி மக்களுக்கு கொடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தொகுதியிலேயே இருந்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பேன் என கூறி வாக்கு கேட்டுகிறார். வாக்குப்பதிவுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் நாளுக்கு நாள் வேகமெடுத்து வருகிறது.